Praise the Lord. Praise the Lord. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்களை இந்த ஃப்ரைடே பிரேயரில் இயேசுவின் நாமத்தினால வரவேற்கின்றேன். ஸோ மேக் ஷுவர் யுவர் ஃபோன் இஸ் சார்ஜ். உங்கள் ஃபோன் சார்ஜில் இருக்குதா இல்லைன்னு கவனித்து கொள்ளுங்கள். சில நெட்வொர்க் இருக்கிற இடத்துல அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் நம்ம இடத்தில் இன்றைக்கு பேசுவார் என்று உங்களுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்க. And I'm sure God will sure speak to us. God will sure lead us, guide us. இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை நிஜமாய் அது நம்மிடத்தில் பேசும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். சேர்ந்து என்னோட கூட இந்த ஆராதனைக்குள்ள நம்ம கடந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் நல்லவர். ஹல்லேலூயா. Praise you, Jesus. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யோ. ஜீவ தண்ணீர் நீரே, தாகும் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை காத்தரே, என்னை ஆளுகை செய்யோ. ஓ ஜீவ தண்ணீர் நீரே, தாகும் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை காத்தரே, என்னை ஆளுகை செய்யோ. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யோ. நேசரே உந்தன் மசற்ற அன்பு நிலையானது என்றும் நிஜமானது. நேசரே உந்தன் அழியாத நேசம் நிரந்தரமே என்றும் பரிபூர்ணமே. நீரே என் ராஜா, நீர் மாற்றும் போதும் எனக்கு. நீரே என் தேவன், மனதார ஏங்குகிறேன் உமக்கு. நீரே என் ராஜா, நீர் மாற்றும் போதும் எனக்கு. நீரே என் தேவன், மனதார ஏங்குகிறேன் உமக்கு. பரிசுத்தமாயிருப்பவரே, உண்மை பரிசுத்தமாய் தொழுவேனே.
ஆவியினாலே என்னை அபிஷேகம் செய்பவரே, பரிசுத்தமாய் இருப்பவரே, உம்மை பரிசுத்தமாய் தொழுவேனே. பரிசுத்த ஆவியினாலே என்னை அபிஷேகம் செய்தவரே, நீரே என் ராஜா, நீர் மாற்றும் போதும் எனக்கு, நீரே என் தேவன், மனதார ஏங்குகிறேன் உமக்கு, நீரே என் ராஜா, நீர் மாற்றும் போதும் எனக்கு, நீரே என் தேவன், மனதார ஏங்குகிறேன் உமக்கு. நேசரே உந்தன் அடியாசனே எனது என்றும் நிஜமானது. நேசரே உந்தன் அழியாத நேசம் நிரந்தரமே என்றும் பரிபூர்ணமே. நீரே என் ராஜா, நீர் மாற்றும் போதும் எனக்கு, நீரே என் தேவன், மனதார ஏங்குகிறேன் உமக்கு, நீரே என் ராஜா, நீர் மாற்றும் போதும் எனக்கு, நீரே என் தேவன், மனதார ஏங்குகிறேன் உமக்கு. ஆமாண்டவரே, உம்மை மனதார ஏங்குகிறோம் ஆண்டவரே, பரிபூர்ணம் உள்ள தேவனின் ஆண்டவரே. சில நேரம் எல்லாரும் பார்த்திருக்கிறவர்கள் ஆண்டவருக்கு முன்பாக நம்ம இந்த நாளை நம்மளை நம்ம ஒப்பு கொடுப்போம். அவருடைய பாதையில் நாம் சரணடைய வேண்டும், அவருடைய பாதையில் நம்ம பணிந்துவிட வேண்டும். அவர் நல்லவருங்க, அவர் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தரே. ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன், ஆண்டவரே உம் பாதம் பணிந்திடுவேன், ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன், ஆண்டவரே உம் பாதம் பணிந்திடுவேன். இந்த பாடல் ஒரு புதிய பாடல். இட்ஸ் a new song. ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு பாடல் இது. அன்றைக்கு ஒரு நாள் அப்படியே என்னுடைய ஆஃபீஸ், I was going into my office and was doing my things. என்னுடைய காரியங்களை நான் செய்து கொண்டு இருக்கும்போது இந்த பாடல் என்னுடைய யோசனையில், என்னுடைய ஆவியில் நான் பாடிக்கொண்டு இருந்தேன். அவருடைய பாதப்படியில் நம்ம சரணடை வேண்டும். What is worship? Worship is going into the presence of God. Worship is an encounter with God. அவரை முகமுகமாய் சந்திப்பதுதான் ஆராதனை, அவரை பார்ப்பதுதான் ஆராதனை. அவருடைய சன்னிதானத்துக்கு போயிட்டு தன்னை தானே மறந்து அவரை ஆராதிக்க வேண்டும். அவருடைய பாதத்தில் நம்ம சரணடைய வேண்டும்.
அவர் பாதப்படியில் நம்ம பணிந்திட வேண்டும். என கர்த்தர் அவர் ஆண்டவருங்க, அவர் ஆண்டவர். இந்த பாடல் என்னுடைய புதிய ஒரு பாடல். நான் பாடி இருக்கிற வேளையில் நீங்க கண்களை மூடியோ இல்ல கவனத்தை வைத்த இடத்துக்கு திருப்பாமல் இந்த பாடலை கேளுங்க. நம்ம பாட பாட நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து பாடுங்க. ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன். ஆண்டவரே உம் பாதம் பணிந்திடுவேன். ஆண்டவரே ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன். அப்பா ஆண்டவரே உம் பாதம் பணிந்திடுவேன். என்னை நுகை செய்யும் நிரப்பிடும் உன் முகத்தை நான் பார்க்கணும். என்னை ஆளுகை செய்யும் நிரப்பிடும் உம் முகத்தை நான் பார்க்கணும். போற்றி பாடுவேன் உன்னதரே என் வாழ்வின் காரணரே. போற்றி பாடுவேன் உன்னதரே என் வாழ்வின் காரணரே. ஆம் ராஜா, போற்றி பாடுவேன் ஆண்டவரே என் வாழ்வின் காரணரே. அப்பா பிதாவே, நம்ம அந்த சிலுவை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. அந்த சிலுவையில நம்மளுக்காக மரித்தவரே, அந்த நிழல் நம்மளை பாதுகாத்திருக்கிறது ராஜா. கர்த்தாவே உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே உம்மை போல் யாரு உண்டு? கர்த்தாவே உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே உம்மை போல் யாரு உண்டு? உம் சிலுவையை கண்டேன், அந்த நிழலில் நடந்தேன், என் பாதைக்கு வெளிச்சமானீரே. உம் சிலுவையை கண்டேன், அந்த நிழலில் நடந்தேன், என் பாதைக்கு வெளிச்சமானீரே. போற்றி பாடுவேன் உன்னதரே என் வாழ்வின் காரணரே. 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 போற்றி பாடுவேன் உன்னதரே
வாழ்வின் காரணரே, போற்றி பாடுவேன் உன்னதரே, என் வாழ்வின் காரணரே. அப்பா பிதாவே, நான் பாடுகிறது, நான் நடக்குகிறது, நான் என்னுடைய செயல், என்னுடைய மூச்சு, என்னுடைய சுவாசம், அதில் நீதான் காரணமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. என் ஆண்டவரே, என் கர்த்தா, உம்மை புகழ்ந்து பாடுகிறேன், உம்மையே வாழ்த்துகிறேன் ராஜா. என்னை நான் வணங்குகிறேன் ஆண்டவரே, உம்மை நான் வணங்குகிறேன் ஆண்டவரே, என்னை நான் தாழ்த்துகிறேன் ராஜா. அப்பா, நீர் பெரியவராயிருக்கிறீர் ஆண்டவரே, என் வாழ்க்கையில காரணமாக இருக்கிறரே, உம்மை துதிக்கிறேன், துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே, நம்ம மத்தியில் நீர் பேசுவீராக ராஜா. பார்த்திருக்கிறவர்களை ஆண்டவரை நீர் பேசும்படிக்கு கேட்டுக்கொள்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையாதான், அந்த வார்த்தை நம்மளுக்கு ஒரு விடுதலை தாரட்டும், ஒரு வெளிப்படுத்தை கொடுக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஒரு புதிய பாடல், அது கர்த்தர் சித்தமானால் அதையும் இந்த பாடலையும், ஆக்சுவலி ஃபியூ சாங்ஸ் இருக்குது, நிறைய பாடல்கள் இருக்குது. ஆண்டவர், நான் அன்றைக்கி சாட்சிகளை சொன்னேன். ஏன்னா பாடலே தமிழ் சரியாக கூட பாட தெரியாது, பாடல்கள் எழுத தெரியாது. ஆனால் கர்த்தரை துதிக்கும் பொழுது அது, ஆமாம், அது முக்கியம்தான், பட் துதிக்கிறது தான் முக்கியம். வர்ஷிப்பிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் எனிதிங் எல்ஸ். சிலர் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு இசையே தெரியாது, ஆனால் பாடும்போது ஏதோ ஒரு பிரச்சனை அந்த இடத்துல வரும். சிலருக்கு வந்து பாட தெரியாது, ஆனால் அவங்க மைக் எடுத்து பாடும் பொழுது, நடத்தும் பொழுது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்க. ஏன்னா அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற ஒரு வருவுங்க. வேதம் சொல்லுகிறது, the Bible says in John 9, யோவான் 9வது அதிகாரம் 31வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். I'll read to you in English. John 9 verse 31. Now we know that God does not hear sinners, but if anyone is a worshipper of God and does his will, he will hear him. மறுபடியும் சொல்றேன், I'll read again. Now we know that God does not hear sinners. What a powerful word. What a direct word. It does not hear sinners. But the Bible says, but if anyone is a worshipper of God and does his will, he will hear him. வாசிப்போமாங்க தமிழ்ல. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால், அவருடைய சித்தத்தை செய்கிறவன் அவனுக்கு செவி கொடுப்பார். அவனுக்கு தான் வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு தான் கர்த்தர் தேவன் செவி கொடுக்கிறார் என்று. Only to the person who does the will of God, God hears him. Wow, what a direct word. இந்த வார்த்தை ஒரு முள்ளை போல நம்மளை குத்த வேண்டும். நம்மளுடைய இதயத்தை அது நேரா வந்து குத்த வேண்டும். It's supposed to ask us a question. இந்த வசனம் நம்மளை ஒரு கேள்வி கேட்க வேண்டும். நம்மளுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறாரா? நம்மளுடைய வேண்டுதலுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறாரா? அப்படி கொடுக்காவிட்டால் ஏன் கொடுக்கல? Why isn't it not been given? Why don't we get an answer? வேதம் சொல்லுகிறது, God does not hear sinners. அவர் பாவிகளுக்கு செவி கொடுக்க மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. கவனிங்க, he only if anyone is a worshipper of God, ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருக்கிறவன், அவருடைய சித்தத்தை செய்கிறவனுக்கு தான்
கர்த்தர் செவி கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. So church, people of God, we have to be the person, the people who does the will of God. நம்ம கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் நம்ம காண வேண்டும்ங்க. ஏனென்றால் அப்பொழுதுதான் நம்மளுடைய ஜெபம் கேட்கப்படும். ஹல்லேலூயா. நான் போன வெனஸ்டே நான் உங்ககிட்ட சொன்னேன், there was a man called Cornelius from Caesarea. கொர்நேலியர் என்று சிசேரியா பட்டணத்திலிருந்து ஒருத்தர் இருந்தானா. வேதம் சொல்கிறது, அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 10வது வசனத்துல அவனுக்கு அவனுடைய ஜெபம் பரலோகத்துல அவருடைய சன்னிதானத்துல கேட்டுக்கொண்டே இருந்ததா. His prayer was a memorial to God. Hallelujah. Why was his prayer memorial to God? Because the Bible says, வேதம் சொல்லுகிறது, அவன் எப்பொழுதுமே ஜெபித்துக் கொண்டு ஆண்டவரை தொழுது கொள்கிறவனாய் காணப்பட்டான். He was not only him, அவன் மாத்திரமல்ல, அவனுடைய குடும்பமும் பயபக்தி உள்ளவர்களா இருந்தார்களாம். ஹலோ. அப்போ we have to do the will of God. What does the Lord wants us? He wants us to worship him. ஆண்டவருக்கு வேண்டியது நம்ம அவருடைய பாதப்படியில சரணடைய வேண்டும் என்று, அவருடைய பாதப்படியில நம்ம பணிந்து அவரை தொழுது கொள்ள வேண்டும், அவரே ஆராதிக்க வேண்டும். பாருங்க, ஏன்னா sometimes when we இப்போ என்னுடைய வீட்டுக்கு நான் போனேன்னா என்னுடைய மனைவி அவங்க என்னைய நல்லா கவனிப்பாங்க. if I want to drink, if I'm going back, once I'm at home, I want a drink or I want a food, நான் வீட்டுக்கு போகும்போது சாப்பாடு எடுத்து வந்து அவங்க பரிமாறுவாங்க, என்னுடைய பங்கு எடுத்து அவங்க போவாங்க, போய் கழுவுவாங்க, ஏதாவதுன்னு அவங்க செய்வாங்க. She will do by herself. That means she comes and bless me, she comes and serve me, she comes and take care of me. அப்படி செய்யும் பொழுது எனக்கு என்னுடைய மனதுக்குள்ள ஒரு மிகுந்த ஒரு சந்தோஷம். யான் தெரியுமா? there is somebody serving me, there is somebody appreciating me. ஏதோ ஒருத்தவங்க எனக்கு கனத்தை செலுத்துறாங்க, எனக்கு மரியாதை கொடுக்கறாங்க, என்னை அவங்க எனக்காக அவங்க சேவை செய்றாங்கன்னு சொல்ல நினைக்கும் பொழுது எனக்குள்ள ஒரு சந்தோஷம் உண்டாகும். இப்படி இருக்கிற நம்மளே அப்படினா, மனுஷனா இருக்கிற நம்மளேக்கே அப்படி ஒரு ஆனந்தம் இருந்ததுன்னா கர்த்தரை இப்படிங்க. The Lord wants us to worship him. ஆமா, நம்மளுக்கு மத்த காரியங்கள் இருக்கிறது. We have other things, we have to do certain things, but then we have to come back and worship the Lord. அவரை ஆராதிக்கணும், அவரே தொழுது கொள்ள வேண்டும். கவனிங்க, அவருடைய காரியங்களை செய்கிறவனுக்கு தான் கர்த்தர் செவி கொடுக்கிறார். The Lord only listens to those who worship God and does the will of the Lord. The Bible says, வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 9வது வசனம், in Proverbs 28 verse 9, I will read for you in English. One who turns away his ears from hearing the law, even his prayer is an abomination. I'll read again. One who turns away his ears from the law, even his prayer is an abomination. தமிழ்ல வாசிப்போம். வேதத்தை கேளாதபடி, வேதத்தை கவனிங்க. அப்பனா வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, தேவ வார்த்தையை குறித்து சொல்லுது. தேவ வார்த்தையை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனாய் இருந்தானா, ஜெபமும் அவனுடைய ஜெபமும் அருவருப்பானதா இருக்குது என்று வேதம் சொல்லுகிறது. ஹலோ சர்ச், people of God, இந்த வசனத்தில் வேதத்தை குறித்து சொல்லுது. இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை, இந்த காரியங்களை கேளாதவனாய் இருந்தேன்னு சொன்னால் உன்னுடைய ஜெபமும் அருவருப்பா இருக்கும் ஆண்டவருக்கு. you know what word is that? அது அந்த அருவருப்புன்னு கேட்டாலே நம்மளுக்கு அதுக்கே அருவருப்பா இருக்கும். அருவருப்புன்னு என்ன தெரியுமா? சில நேரத்தில் ஏதாவது ஒரு அசிங்கத்தை நம்ம பார்த்தோம், ஐயோ ஈ அப்படின்னுவோம்.
கிட்டே போக முடியல, ஐயோ நல்லா இல்லையே, அது அசிங்கமா இருக்குதே அப்படின்னு நம்ம நினைத்து அது கிட்ட போக மாட்டோம். ஏதாவது ஒரு குப்பை தொட்டி நாறுனதுன்னா நம்ம கிட்ட போக மாட்டோம். அல்லூர் நாறு, ஐயோ என்ன இப்படி ஊக்க முடிக்கிட்டு நம்ம போவோம். வேதம் சொல்லுகிறது, நீங்க உன்னுடைய செவியை இந்த வார்த்தையிலிருந்து நீங்க விளக்கினீங்கன்னு சொன்னால் அதே போலதான் உங்களுடைய ஜெபமும் அருவருப்பா இருக்குமா? எப்படி நீங்க இந்த குப்பையை நினைத்தீங்க பார்த்து நீங்க விலகுறீங்களோ, அந்த நாத்தத்தை பார்த்து நீங்க மூக்க மூடுறீர்களோ, அதே போலதான் உங்களுடைய ஜெபமும் இருக்கும் என்று நான் சொல்ல கிடையாது, வேதம் அப்படி சொல்லுகிறது. So what is important? It's for us to worship God in spirit and in truth. அவருடைய பாதையில் நம்ம சரணடைய வேண்டும். அவருடைய பாதையில் நம்ம பணிந்து கொள்ள வேண்டும். The Bible says, I'll read for you in Hebrews 12 verse 14. எபிரேயர் 12வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கிறேன். Pursue peace with all people and holiness, without which no one will see the Lord. தமிழ்ல வாசிப்போம். எபிரேயர் 12வது அதிகாரம் 14வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. யாவரோடும் சமாதானமாயிருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாகவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. பாருங்க வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாதாம். பரிசுத்தம் இல்லாமல் நம்ம தேவனை தரிசிக்க முடியாதாம். We need to have holiness within us. Some say we don't need that. அதான் ஆண்டவர் நம்மளுக்கு ஜெயம் கொடுத்துட்டாரே அப்படின்றாங்க. ஆமா, என் பிள்ளைக்கு நான் தகப்பனா இருக்கிறேன், அதுக்கு நீ என் பிள்ளைகள் எனக்கு மரியாதை கொடுக்காம இருக்க முடியுமா? நான் சொல்லுகிற காரியத்துக்கு செவி கொடுக்காம இருக்க முடியுமா? முடியாத. If our children does not listen to us, we correct them. அவங்களை நம்ம தண்டிப்போம். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் நம்ம தேவனை தரிசிக்க முடியாதா? We cannot see God without holiness. அப்போ பரிசுத்தமாய் இருப்பது அது முக்கியமான ஒரு காரியமா இருக்குது. Holiness is something which is important, what we need to pursue. அதை நம்ம பின்தொடரணும், அதற்கு நம்ம கவனத்தை செலுத்தணும். பரிசுத்தத்தோடு நம்ம இருந்தால்தான் தேவனை தரிசிக்க முடியும். வேத வார்த்தையை நம்ம கேட்டால் தான், துதிக்கிறவனாய் நம்ம இருக்கும்போது தான் கர்த்தர் நம்மளுக்கு செவி கொடுப்பாராம். அப்ப many things works together, it works hand in hand. பரிசுத்தம் இல்லாமல் பார்க்க முடியாது. சரி, பார்த்தா அவருடைய சித்தம் செய்யலனா நாம பார்த்தாலும் அவரு கேட்க முடியாதா? கவனிங்க, that means இதோ வேண்டும் அதோ வேண்டும். அப்புறம் வேதம் சொல்லுகிறது, நம்ம பார்த்தோம் நீதிமொழிகளை, தேவ வார்த்தை கீழ்ப்படியலன்னு சொன்னால் நம்மளுடைய ஜெபமே அருவருப்பா இருக்குமா? கொர்நேலியரை பார்க்கும் பொழுது அவன், நான் சொன்னது போல, அவன் தேவனுடைய சீஷன் அல்ல, அவன் இயேசுவை பின்பற்றுவனாய் காணல. ஆனால் இந்த யூதர்களுடைய காரியங்களை கேட்டு கர்த்தருக்கு பயந்து அவர் வாழ்ந்தார். வாழும் பொழுது அவர் நல்ல தர்மங்களை செய்து அவனுடைய ஜெபம் ஒவ்வொரு நாளும் ஜெபித்தார்கள். வேதம் சொல்லுது, கொர்நேலியோ பயபக்தி உள்ளவனாய் இருந்தான். ஹலோ, பயபக்தியா இருக்கும் பொழுது அவனுடைய பேரு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குதுங்க. அல்லேலூயா. எத்தனை யூதர்கள் இருந்தார்கள், அவர்கள் பேரு சொல்ல கிடையாது. ஆனா பயபக்தி உள்ளவன், இயேசுடைய சீடர்களை அடையாமன், ஆனா அவனுடைய பேர் எழுதப்பட்டிருக்குது. Because he had faith, because he trusted on God. ஏன்
ஏனென்றால் அவன் பயபக்தியாய் வாழ்ந்தாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. This word we must always remember. இந்த தேவ வார்த்தையை நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களிலும் நேரத்திலும் நம்ம தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும். Let's read. வாசிப்போமா? ஏசாயா 66வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 2வது வசனம். ஏசாயா 66வது வசனம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 2வது வசனத்தை நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். Thus says the Lord, heaven is my throne and earth is my footstool. Where is the house that you have built me? And where is the place of my rest? For all those things my hand has made, and all those things exist, says the Lord. But on this one I look, on him who is poor and of a contrite spirit, and who tremble at my word. தமிழ்ல வாசிக்க கேட்போம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது? என்னுடைய கரம் இவைகளையெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. கவனிங்க சர்ச், the Bible says here, ஏசாயா சொல்கிறாரு, அவர் ஆண்டவர் அவர்கிட்ட சொன்ன காரியம் என்னன்னா, என் வசனத்துக்கு என் வார்த்தைக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன். I will only look to those who tremble of my word. சிலர் இந்த பைபிளை தூக்கி வீசிடுறாங்க, இது சும்மா வார்த்தைன்னு சொல்லி. சிலர் இந்த வார்த்தையை சும்மா பேப்பருங்க அப்படின்றாங்க. சிலர் இந்த வார்த்தை அடே பின்னாடி வச்சிருக்கிறாங்க. My pastor has done this and I also tend to follow it. நான் உட்காரும் போது இந்த பைபிளை பின்னாடி வைக்க மாட்டேன். இது எனக்கு நான் காமிக்கிற ஒரு மரியாதை ஆண்டவருக்கு. என்னுடைய பின்னாடி நான் வச்சுட்டு நான் உட்கார மாட்டேன். I always put the Bible in front on my side. I give reverence to God. நீங்கள் வெவ்வேறு டைப்ஸில் நீங்கள் கணத்தை செலுத்த இனியே சொல்கிறேன். ஸோ we must tremble in the word of God. வேத வசனத்தில் நம்ம நடுங்க வேண்டுமா, பயந்து கொண்டே இருக்க வேண்டுமா? எஸ் சொல்றாங்க, நம்ம கிருபையில் இருக்கிறோம், நம்ம பயந்து கொண்டே இருக்க வேண்டாம். That is one, and this is one more. We need to be fearful of the Lord. We need to understand who is God. Yes, He is our friend. Yes, He is our Father. Yes, He is our supporter. Yes, ஆமா அவர் நம்மளுக்கு ஆலோசனை கொடுக்கிறவர். ஆமா அவர் என் தகப்பன். ஆமா என்னுடைய நண்பன் அவன். எஸ் எல்லாமே ஆண்டவரா இருக்கிறார். ஆனா போதிலும் அவருடைய வார்த்தைக்கு நாம் கவனம் செலுத்த வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு நம்ம நடுங்க வேண்டும். அப்படி நாம செய்யும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நான் அவனை பார்ப்பேன் என்று. ஆண்டவர் நம்மளை பார்க்கணும்னு சொன்னால் நம்ம நடுங்க வேண்டும். நம்ம தேவ வார்த்தையை பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். Only through holiness we can see God. பரிசுத்தம் இல்லாமல் நம்ம தேவனை பார்க்க முடியாது. வேத வார்த்தை கீழ்ப்படிந்தால் தான் நம்மளுடைய ஜெபம் அருவருப்பா இருக்காதுன்னு வேதம் சொல்லுகிறது. Oh, praise you Jesus. Father, we give you glory. We give you honor, Father. என் ஆண்டவரே, என் இரட்சகரே, அவர் மகிமையான தேவனுங்க, அவர் அற்புதமான தேவனுங்க. நான் சொல்லுகிறேன், அவர் கர்த்தர். நம்மளே ஆண்டவர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். எப்ப தெரியுமா? நம்ம இவைகள் எல்லாம் செய்யும் போது, when we do these certain things, the Lord will answer our prayer. The Lord will heed us. The Lord will let us see Him. நம்ம அவரை பார்க்க வேண்டும். நம்மளுடைய ஜெபம் அவரிடத்தில் கேட்கப்பட வேண்டும். அவரை நம்மளே கவனிக்க வேண்டும்ங்க. எப்ப தெரியுமா?
நம்ம அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, when we commit ourselves as a living sacrifice unto God, தேவனுக்கு ஜீவ பலியாய் நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது, நான் சொல்கிறேன் சபை ஜனங்களே, தேவ ஜனங்களே, நீங்க ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது, அப்படா உங்களுடைய செவி, உங்களுடைய கண்கள், உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய இருதயம் நீங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்பார். Oh, praise you, Father. The glory of the Lord. உம்மை போற்றி பாடுகிறோம் ஆண்டவரே. Oh, இயேசுவே, போற்றி பாடுவேன் உன்னதரே, என் வாழ்வின் காரணரே. 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 ஆண்டவரே, உன் பாதத்தில் சரணடைகிறோம் ராஜா. நம்ம ஜெபத்தை கேளும் ஆண்டவரே, நம்மளை மன்னியும் ராஜா. உம்மை பார்க்காம நம்ம இருந்திருந்தோம்னு சொன்னார், உமக்கு கவனம் கொடுக்காம இருந்திருக்கிறோம் என்று சொன்னார். கர்த்தா பிதாவே, என் ரட்சகரே, என்னை மன்னியும் ராஜா. என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. இதோ என்னுடைய சிந்தையை, என்னுடைய கண்களை, என்னுடைய செவிகளை, என்னுடைய உதடுகளை, என்னுடைய மனதைகளை, என்னுடைய கைகள், என்னுடைய கால்கள், என்னுடைய இருதயம் எல்லாமே ராஜா உமக்கென்றே நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உன் பாத படியில் சரணடைகிறேன் ராஜா. ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, உம் பாதம் சரணடைந்தேன். ஆண்டவரே, உம் பாதம் பணிந்திடுவேன். ஆண்டவரே, உம் பாதம் சரணடைந்தேன். ஆண்டவரே, உம் பாதம் பணிந்திடுவேன். ஆண்டவரே, உம் பாதம் சரணடைந்தேன். ஆண்டவரே, உம் பாதம் பணிந்திடுவேன். என்னை ஆளுகை செய்யும், நிரப்பிடும், உன் முகத்தை நான் பார்க்கணும். என்னை ஆளுகை செய்யும், நிரப்பிடும், உன் முகத்தை நான் பார்க்கணும். போற்றி பாடுவேன் உன்னதரே, என் வாழ்வின் காரணரே. போற்றி பாடுவேன் உன்னதரே, என் வாழ்வின் காரணரே. கர்த்தாவே, உமக்கொப்பானவரே,
ஒப்பானவர் யார்? கர்த்தாவே உம்மை போல் யாரு உண்டே? கர்த்தாவே உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே உம்மை போல் யாரு உண்டு? உம் சிலுவையை கண்டேன், அந்த நிழலில் நடந்தேன், உன் பாதைக்கு வெளிச்சமானீரே. உம் சிலுவையை கண்டேன், அந்த நிழலில் நடந்தேன், என் பாதைக்கு வெளிச்சமானீரே. போற்றி பாடுவேன் உன்னதரே, என் வாழ்வின் காரணரே. போற்றி பாடுவேன் உன்னதரே, என் வாழ்வின் காரணரே. போற்றி பாடுவேன் ரக்கத்தாரே ஆண்டவரே. ஓ ஃபாதர், உம்மையே பார்க்கிறோம் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. ஆண்டவரே, நம்மளை மாற்றுவீராக ராஜா. உம்முடைய சித்தத்தின் படி, உம்முடைய ஆண்டவரே நோக்கத்தில் ஓட, உம்முடைய பாதையில் ஓட தன்னை தானே நம்ம ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நம்மளை உம் பாத படியில் சரணடைகிறோம் ஆண்டவரே. பார்த்திருக்கிற ஜனங்களை ஆண்டவரே, அப்பா இதோ இதோ ராஜா, இப்பொழுதே இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டாக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பிதாவே, எது எது உமக்கு பிரியமில்லாம இருக்கிறதோ அதை இயேசுவின் நாமத்தினால போ என்று கட்டளையிடுகிறேன். அப்பா பிதாவே, பலவீனமாய் இருக்கிறவர்கள், ஓ சுகவீனமாய் இருக்கிறவர்களை இப்பொழுதே உம்முடைய வல்லமை, உம்முடைய கரம் இவருக்கு மேல இறங்குவதாக என்று கேட்டுக்கொள்கிறேன் ராஜா. தெய்வீக கரம், தெய்வீக சுகம், தெய்வீக ஆசீர்வாதம், தெய்வீக பலன் இறங்குவதாக. ஓ நிரப்புவீராக ராஜா. ஆண்டவரே, நீர் நல்லவர். உம்மை நோக்கி பார்க்கிறவர்களை ஆண்டவரே நீர் செவி கொடுக்கிறீர் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறவர்களை, உன்னுடைய காரியங்களை செய்கிறவர்களை ஆண்டவரே, அவர்களுக்கு செவி கொடுக்கிற கர்த்தரே உம்மை பார்க்கிறோம் ஆண்டவரே. ஓ நீர் கர்த்தாதி கர்த்தா, நீர் ராஜாதி ராஜா ஆண்டவரே. உமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை, உம்மை போல யாருண்டு? யாருமே இல்லை ஆண்டவரே. ஓ ஷாகதா பாரியாந்தரே, உன்னதரே, என் வாழ்வின் காரணரே. Praise you Jesus. கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே, உம்மை போல் யார் உண்டு? ரட்சகரே, உம்மை பார்க்கிறோம். தேவன், உம்மை பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பாதப்படியில் சரணடைகிறோம். நம்மளை ஆளுகை செய்யும் இயேசுவின் நாமத்தினால். பார்த்திருக்கிறவர்களே, குடும்பத்தை ஆசீர்வதியும். உம்முடைய சமாதானம் இவங்க கூட இருப்பதாக ராஜா. தெய்வீக கரம் இருப்பதாக. உம்முடைய உயிர் தெழுந்த வல்லமை இடத்தில் இருப்பதாக. தேவைகளை சந்தியும், ஞானங்களை தாரும், உம்மை அறிகிற அறிவை தாரும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென், அவர் நல்லவர். I believe that song really ministered to me. எனக்கே அந்த பாடல் என்னே தொட்டிருக்குது. I believe the song would have been a blessing to you. இந்த வார்த்தை உங்களுக்கு நிச்சயமாய் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கிறோம் என்று நான் நம்புகிறேன். உங்களை
தூண்டியிருக்கும் என்று நான் நம்புகிறேன். சில நேரத்தில் ஒரே ஒரு வசனம் நம்மளை மாற்றாது. வசனத்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். we must observe கவனித்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு காரியத்தை நீங்கள் கவனித்து கொண்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதை புரிஞ்சுக்கும், அதை தெரிஞ்சுக்கும். உங்களுக்கு நீங்கள் ஒருத்தவங்களை பார்த்து கொண்டே இருந்தீங்கன்னு சொன்னால், ஏன்னா when you continually see a person, continually see அவங்களுடைய ஜெபத்தை, அவங்க செய்கிற காரியம், அவங்க பேசுகிற விதம், அவங்க நடத்துகிற காரியங்களை நீங்கள் பார்த்து கொண்டே இருந்தீங்க, அவங்களே தியானித்து கொண்டே இருந்தீங்கன்னா நீங்கள் அவங்க மாதிரி ஆயிடுவீங்க. ஸோ சரியானவர்களே கவனித்து கொள்ளுங்கள், சரியானவர்களே பாருங்கள். நிச்சயமாய் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவரை கவனிங்க, வேத வார்த்தையை கவனிங்க. அந்த வார்த்தை நிச்சயமாய் உங்களை பலப்படுத்தும் என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா. ஸோ காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் சந்திக்கிறேன். I'll see you all in Sundays worship. சேர்ந்து எல்லாரும் ஒரு குடும்பமாய் ஒரு சபையார சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலவாறுகளையும் மறவாதே. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட கிருபையும் பிதாவோட அன்பும் ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் என்றென்றைக்கும் சதா காலம் நம்ம கூட இருப்பதாக. ஆமென். God bless you all and I'll see you all on Sunday. God bless.